Dear friends and students, very good morning. In this lecture, I will be discussing about the drugs used for the treatment of fungal infections. The antifungal agents நம்ம சொல்லலாம். The fungal infections எடுத்துட்டீங்கன்னா இதை broadly it can be classified into two. ஒன்று வந்து superficial infection. Superficial infectionனா அது நகக்கண்ணுலையோ நெயில்ஸ்லையோ இல்லை மியூக்கஸ் மெம்பரேன்லையோ ஸ்கேல்ப்லையோ வரலாம். இது பேர் வந்து சூப்பர்ஃபிஷியல் இன்ஃபெக்ஷன்ஸ். சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து டீப்பர் டிஷ்யூஸ்லையும் ஆர்கன்லையும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன்ஸ். அப்போ அந்த ட்ரக்ஸையும் நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து ஆன்டிஃபங்கல் ஏஜென்ட்ஸ் ஃபார் சூப்பர்ஃபிஷியல் இன்ஃபெக்ஷன், இன்னொன்று வந்து ஆன்டிஃபங்கல் ஏஜென்ட்ஸ் ஃபார் சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஃபங்கையோட செல்லை பற்றி நம்ம படிப்போம், செல் வாலை பற்றி நம்ம படிக்கணும். ஏன்னா பெரும்பாலான ட்ரக்ஸ் வந்து செல் வாலில் தான் ஆக்ட் பண்ண போகுது. இப்போ இந்த ஃபங்கை செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, தட் இஸ் கால்டு எர்கோஸ்டிரால். எர்கோஸ்டிராலோட ப்ரீகர்சர் வந்து ஸ்குவாலின். ஸ்குவாலின் இஸ் கன்வெர்டட் இன்டு எர்கோஸ்டிரால். அந்த ஒரு முக்கியமான ஸ்டெப்பை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய மருந்துகள் தான் அசோல்ஸ்னு முடியக்கூடிய எக்லாட்ரிமசோல், மைக்கனசோல், அந்த மாதிரி அசோல்னு முடியக்கூடிய ட்ரக்ஸு ஸ்குவாலினிலிருந்து எர்கோஸ்டிரால் சிந்தசிஸ் பண்ணாமல் தடுக்கும். வேற பாலியின் ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆம்ஃபோடெரிசின் பி, நிஸ்டாட்டின். ஆம்ஃபோடெரிசின் பி அண்ட் நிஸ்டாட்டின் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு மருந்தும் it disturbs the cell membrane and cell wall. மூணாவது மேஜர் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ சிந்தசைஸை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ஃப்ளூசைட்டோசைன். ஸோ இந்த ஸ்லைடில் வந்து நம்ம மூணு விதமான ட்ரக்ஸ் படிக்கிறோம். ஒன்று வந்து அசோல்ஸ் which inhibits the synthesis of ergosterol. செகண்ட் வந்து பாலியின் ஆன்டிபயோட்டிக்ஸ் which disturb the cell membrane and cell wall. மூணாவது குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து தட் இன்ஹிபிட்ஸ் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆஃப் தி ஃபங்கை, எக்ஸாம்பிள் ஃப்ளோசைட்டோசைன். இன்னொரு ஃபிகர் என்ன சொல்லுதுன்னா இந்த சைட் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் வேரியஸ் ஆன்டிஃபங்கல் ட்ரக்ஸை இது சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாலியின் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆம்ஃபோடெரிசின் பி அண்ட் நிஸ்டாட்டின் ப்ரொடியூசஸ் ஆர்டிஃபிஷியல் போர் இன் தி ஃபங்கை செல் வால். அதான் டிஸ்டர்ப்ஷன் ஆஃப் தி செல் வால்னு நான் சொன்னேன். காஸ்போஃபைஞ்சின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து செல்வால் சிந்தசைஸையே இன்ஹிபிட் பண்ணிடும். எப்படி பெனிசிலின் வந்து பாக்டீரியல் செல்வால் சிந்தசைஸை இன்ஹிபிட் பண்ணுதோ அதே மாதிரி காப்சோஃபைஞ்சின் கேன் இன்ஹிபிட் த செல்வால் சிந்தசிஸ் ஆஃப் ஃபங்கை. கிரைசோஃபல்வின் ஒரு ஆன்டிபயோட்டிக். கிரைசோஃபல்வின் டிஸ்டர்ப் தி மைக்ரோடியூபியூல்ஸ். Purine synthesis is inhibited by the flucytosine. The conversion of squalene to lanosterol is inhibited by terfenophyne. Conversion of lanosterol to ergosterol inhibited by azoles. இப்போ இங்கே 5 different categories of drugs ஓட மெக்கானிசத்தை நம்ம இந்த ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். The classification based on the mechanism of action. நம்ம லாஸ்ட் 2 ஸ்லைடில் என்ன டிஸ்கஸ் பண்ணோமோ அதை கன்சைஸாக இங்கே நம்ம கொடுக்க போகிறோம். Caspofungin, which inhibits cell wall synthesis of fungi. Amphotericin B and nystatin disturb the fungi cell wall. Terfenophyne, naphthyphine, butinophyne that inhibits the synthesis of lanosterol and ergosterol. Ergosterol synthesis is inhibited by the azoles. Nucleic acid synthesis is inhibited by the 5-flucytosine. Mitotic spindle and inhibition of the fungi mitosis is inhibited by the cryptophyllines. Apart from this, there are some other drugs called tolnaftate. Tolnaftate is a very important topically applied solutions for treatment of various fungi infections. So, amphotericin B ஓட மெக்கானிசம் நம்ம பார்ப்போம். Amphotericin B நிஸ்டாட்டின் என்ன சொன்னோம்னா that disturb the fungi cell wall சொன்னோம் இல்லையா,
இப்ப இந்த amphotericin B interact hydrophobically with ergosterol in the fungi cell membrane that leads to forming of a pore. ஏற்கனவே சொன்ன எர்கஸ்டிரால் வந்து ஃபங்கை செல்லில் இருக்கும். அது கூட ஆம்பட்டரிசன் பி இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஒரு சின்ன போரை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த போர் மூலமாக அந்த ஓட்டம் மூலமாக என்ன ஆகும்னாக்கா பொட்டாசியம் இன்ட்ரா செல்லுலரில் இருக்கக்கூடிய பொட்டாசியமும் and other smaller molecules will comes out of the cell that leads to cell lysis. இதுதான் ஆம்பட்டரிசன் பியோட மெக்கானிசம். ஆம்பட்டரிசன் பி வந்து யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ட்ரக்ஸ். இது வந்து மைக்கோட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ், லைஃப் த்ரெட்னிங் மைக்கோட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ். மைக்கோட்டிக்னா ஃபங்கை, மைக்கோசிஸ்னா ஃபங்கை. ஆஸ்பரஜிலோசிஸ், பிளாஸ்டோமைக்கோசிஸ் அண்ட் பாக்டிரியோமைக்கோசிஸ், கிரிப்டோகாக்கஸ் நியோஃபார்மன்ஸ், மீகால்மைக்கோசிஸ், ஹிஸ்டோபிளாஸ்மோசிஸ், காலா அசார், இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸுக்கு வந்து இந்த ஆம்பட்டரிசன் பியை நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட் கொஞ்சம் நிறையாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இட் ப்ரொடியூசஸ் சில்னஸ், ஃபீவர், ஹெட்ஏக்கு, பெயின் ஆல் ஓவர் தி பாடி, நாசியா, வாமிட்டிங், டிஸ்பீனியா, அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வந்து நம்ம ஹைட்ரோகார்டிசன் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். It produces long-term toxicity like azotemia or decreased glomerular filtration rate and anemia. Central nervous system பார்த்தீங்கன்னா it produces headache, vomiting and nerve palsy, and this also toxic to the liver sometimes. அடுத்து கிரைசோஃபல்வின். கிரைசோஃபல்வின் வந்து orally available drugs. The crisophallin is obtained from the Penicillium crisophalvum. It is fungistatic. Amphotericin B is fungicidal. This is fungistatic and this is systemic drugs for superficial fungal infection. Fungal infection சூப்பர்ஃபிஷியலாக இருந்தாலும் கூட நம்ம சிஸ்டமிக்காக, அதாவது வாய் வழியாக அந்த மருந்து நம்ம மேலே அப்ளை பண்ண முடியாது இந்த மருந்தை. அதனால் வந்து we can take it in the form of tablet. So it is very active against most dermatophytes. Dermatophytes concentrate it actively, hence selective toxicity. Means it is toxic only to the dermatophytes, not with our host cell. And on development of resistance, there will be loss of concentrating ability. The crisophallin mechanism அப்படின்னு பார்த்தீங்கன்னா that inhibits the mitosis of fungi. That means crisophallin interact with the polymerized microtubules and disturb the mitotic spindles. So, pharmacokinetics பார்த்தீங்கன்னா இது ஓரலாக நம்ம கொடுக்கலாம். அப்சார்ப்ஷன் வந்து irregular இருக்கும். That absorption is increased by fatty food and microfine particles, and this is getting concentrated in the keratinized tissues. So that is very important for treatment of superficial infection. Uses பார்த்தீங்கன்னா dermatophytosis, and treatment must be continued till infected tissue is completely replaced by normal skin, hair, nail. கொஞ்சம் நல்லா போன மாதிரி இருக்கும், அதை விட்டுறக்கூடாது. ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம் until it's a completely replacement by normal skin, hair and nail. 5-fluorocytosine அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a prodrug. It is converted into 5-fluorouracil. எங்க இந்த 5-fluorocytosine வந்து 5-fluorouracil மாறுது பார்த்தீங்களா? That is possible only in fungi. ஹியூமன் செல்ஸ் வந்து அதை மாற்றாது, ஃபங்கை செல் மட்டும்தான் அதை மாற்றும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இட் இஸ் fungicidal. It produces fungicidal activity. Mainly it is combined with amphotericin B in cryptococcal meningitis. It exhibits narrow spectrum of antifungal activity. It produces bone marrow toxicity. ஏன்னா இது 5-fluorouracilனாலே உங்களுக்கு வந்து ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸில் வந்துடும் இல்லையா? ஸோ எல்லா ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸும் toxic to the bone marrow. It produces alopecia, loss of hair, itching. Rarely it may produces hepatitis. So this is the mechanism of flucytosine. Flucytosine converted into 5-fluorouracil. 5-fluorouracil is converted into 5-deoxyuridine monophosphate. The 5-deoxyuridine monophosphate inhibits thiamidolite synthesis.
thereby it increases the synthesis of DNA. நம்ம அசோல் வரும். அசோல் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் அசோல் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈகானசோல், பைகானசோல், லாட்ரினசோல். இது வந்து டாபிக்லாம் குடுக்கலாம். ஏதாவது இந்த ஃபார்ம் ஆஃப் ஆயின்மென்ட், இந்த ஃபார்ம் ஆஃப் சொல்யூஷன். சிஸ்டமிக் பார்த்தீங்கன்னா, கீட்டோகானசோல். தேர் ஆர் சம் நியூவர் இண்டோசோல் டெரிவேட்டிவ்ஸ், பீட்டாகானசோல், ஆக்சிகானசோல் அண்ட் சல்கானசோல். இதுதான் வந்து இதெல்லாம் அசோல் முடியுதுனால இந்த ட்ரக்ஸுக்கு பேர் வந்து அசோல் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே சிந்தட்டிக் ஆன்டிஃபங்கை ட்ரக்ஸ். They exhibit broad spectrum of activity. இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து லோ கான்சன்ட்ரேஷனில் வந்து ஃபங்கி ஸ்டேட்டிக்காக வேலை செய்யும், ஹை கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபங்கி சைடெல்லாம் யூஸ் ஆகும். ட்ரையாசோல்ஸ் 3 நைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடிய வந்து ஃப்ளூகனசோல், ஐட்ரோகனசோல், ஓரிகனசோல், தெர்கானசோல் இதெல்லாம் டாபிக்கல் ஃபார் சூப்பர்ஃபிஷியல் இன்ஃபெக்ஷன்ஸ். இது எல்லாத்துக்கும் சேம் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் தான் இருக்கும், சேம் ஆன்டிஃபங்கல் ஸ்பெக்ட்ரம் தான் இருக்கும். மெக்கானிசம் என்னங்கிறது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Here you can see squalene is converted into lanosterol, lanosterol is converted into ergosterol. So conversion of lanosterol to ergosterol is by means of 14 alpha demethylase, that is inhibited by the azoles, whereas squalene to lanosterol is inhibited by the terfenophyne. It is another important drugs. So myconazole, clatrimazole பார்த்தீங்கன்னா, it is in the form of ointment or solutions, can be applied by pityriasis versicolor, dermatopathic infections, candida infections like oral, pharyngeal, vaginal, cutaneous. So these myconazole and clatrimazole produces itching and burning as a side effect. It is uses of these drugs is, since it is getting concentrated in the stratum corneum, this can be used for the treatment of dermatophytosis, monodial vaginitis, systemic mycosis, for example, plastomycosis, histoplasmosis, and pachydomycosis. For topically, it is used for the treatment of tinea pedis, curiaris, purpuris, and versicolor. Fluconazole, it is a broad spectrum of antifungal activity against Candida, Cryptococcus, Bacillomycosis, Dermatophytosis, Plastomycosis, Histoplasmosis, and Sporomycosis. This is not effective against Mycorrhizasis. The users are candidal infections. For example, vaginal candidiasis is given by oral route, 150 milligram oral, that can cure vaginal candidiasis and also oral candidiasis, tinea infections and cutaneous candidiasis, and systemic fungal infections like disseminated candidiasis, cryptococci, and coccidial meningitis. It is a preferred drug for the treatment of meningitis by the fungi, and it is also available in the form of eye drops for fungal keratitis. Then itraconazole. The itraconazole is the broadest spectrum of antifungal activity. The effective against aspergillus. That does not inhibit thyroid hormone synthesis and no serious hepatotoxicity with respect to itraconazole. Terfenophyne. It is fungicidal in nature. Shorter course of therapy required. Here, the possibilities of the relapse, the reoccur is very less in case of the terfenophyne. Terfenophyne is orally as well as topically effective against candida as well as dermatophytes. Caspofungin acetate that inhibits beta 1,3-D glucan. First slide comes a cell wall, beta 1,3-D glucan. That is an essential component of the fungal cell wall. So, caspofungin inhibits the beta 1,3-D glucan. And this is useful for the treatment of invasive aspergillosis and candidiasis. So, with this, I have completed the antifungal drugs. Next class, we will be discussing about the drugs used for the treatment of viral infections. Thank you.